Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கவர்னமெண்ட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளில் கூட பைபிள் ஸ்டடி உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். We greet you all in the name of our Father Savior Jesus Christ and welcome you on behalf of New Covenant Ministries to the Bible study. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். By God's grace we are meditating on each verse every day. அப்படியே இந்த நாளிலும் கூட யோவானுக்கு எழுதின நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 46வது வசனம். So today we are going to meditate on John Gospel chapter 4 verse 46. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். Once more he visited Cana in Galilee, where he had turned the water into wine, and there was a certain royal official whose son lay sick at Capernaum. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி, நல்ல பிதாவே, Thank you Jesus. இந்த வெளியிலும் கூட இந்த வார்த்தையினுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும். தேவன் எங்களுக்கு நாளில் கூட கற்றுக் கொடுக்க போகிற காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும். எங்கள் செவிகள் திறந்தவைகளாகவும் எங்கள் இருதயம் அதை ஏற்றுக்கொள்வதாக இருக்கட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். Amen. சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all happy? ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க We should வேண்டும். be always joyful in Christ. சுற்றி நடக்கிற காரியங்கள் நம்மளை சோர்வடை செய்யும். The things happening around us will make us sad. பட் அதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. But we no need to worry about that. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். Everything is under our Jesus control. ஆமென். Amen. ஸோ இந்த நாள் கொண்ட என்ன வசனம் பார்க்குறோம்னா 46வது வசனம் என்ன சொல்லுது? So today 46 verse 46 it is saying பின்பு. after that. அப்படின்னா இப்போ எதுக்கு பின்புனா, நம்ம நேரத்தை என்ன வசனம் பார்த்தோன்னா, அவர் என்ன பண்ணார், கலிலேயாவிலிருந்து எங்கே வராரு, கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார். எங்கேருந்து வர்றாருன்னா யூதேயாவிலிருந்து சமாரியா வழியா கலிலேயாவுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம். So yesterday we saw that from Judea he is coming to Galilee through Samarian. ஓகே, அங்கே வந்த உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்றாங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க. All these people are accepting Jesus Christ. ஆனால் இதே ஆண்டவரை முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. Same people, they didn't accept Jesus Christ before. அவர் மாம்ச கண்ணால பார்த்து, அதாவது இவர் ஜோசப்போட பையன் தானே, மேரியோட பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் அவர் பார்த்து அவர் முழுமையாக தேவனுடைய குமாரனோ அல்லது அவர் செய்கிற காரியங்களை குறித்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. The people just fleshly saw like this is Joseph's son, Mary's sons, only like this the people thought, and they didn't accept Jesus properly before. So அதனால அவருடைய அந்த ஜனங்களுடைய அவிசுவாசத்தை கண்டு ஆண்டவரால் அநேக அற்புதங்களை அங்கே செய்ய முடியவில்லை. Yeah, by seeing the unbelief of people, Jesus couldn't able to do many miracles there. பட் அதே ஜனங்கள் தான் இப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு திரும்ப போகும்போது ஏற்றுக்கொள்றாங்க. The same people now when Jesus is going to Galilee, they are accepting God. இந்த கேப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, what happened in this gap is, அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவுல கானா ஊர்ல தண்ணீரை திராட்சரசமா மாற்றுகிற அற்புதங்களை செய்கிறார். Now Jesus Christ is doing a miraculous sign, is turning the water into wine. அதை செய்கிற பொழுது அவருடைய சீஷர்களுக்கு அவர் மீது அதிகமாக விசுவாசம் வந்தது. Yeah, when Jesus was performing this sign, the disciples saw and they more belief it came for them. அதனைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமிலிருந்து எருசலேமுக்கு போகிறார். Continued by that, Jesus traveling from Capernaum to Galilee. So கப்பர்நகூமிலிருந்து எருசலேமுக்கு போயிட்டு என்ன செய்றார், அங்க தேவாலயத்தில் சென்று अनेक அற்புதங்களை செய்கிறார். Now from Galilee to Jerusalem, Jesus Christ is traveling and there he is doing many miraculous signs. Amen. Amen. So அந்த எருசலேம்ல அவர் செய்யற அற்புதங்களை இந்த கலிலேய ஜனங்கள் என்ன செய்றாங்க, அங்க பார்க்கறாங்க. Now this Galilean people, they are seeing what Jesus performed there in Jerusalem. So பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன வருது, விசுவாசம் அதிகமாகிறது. After seeing the miraculous sign, the people are coming into faith. So இந்த ஜனங்கள் திரும்பி கலிலேயாக்கு போறாங்க. The same people now going back to Galilee again. அந்த பஸ்கா பண்டிகை முடிஞ்ச உடனே திரும்பி கலிலேயாக்கு போயிட்டாங்க. After the Passover feast, they are returning back to Galilee. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாரியா வழியா சென்று அங்க ஊழியத்தை முடித்துவிட்டு திரும்ப கலிலேயாக்கு வந்துட்டார். Jesus Christ also traveling through Samaria and there he is finishing his ministries and coming back to Galilee again. So இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இப்போ ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அநேக அற்புதங்கள் நினைச்சிட்டாங்க. இவங்க பார்த்ததனால இப்போ ஏற்றுக்கொள்றாங்க. Now people saw all the miraculous sign and now they are accepting Jesus Christ here. Amen. Amen. So இந்த சம்பவம் நமக்கு இது வரைக்கும் பார்த்திருக்கிறோம். இப்போ here we saw now. இப்போ 46 வசனத்துல பின்பு, now in 46 after that, இந்த காரியங்கள் நடந்ததுக்கு அப்புறம், after all this situations, now what is happening? திரும்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, தாம் தண்ணீரை திராட்சரசமா மாற்றின அந்த
கலிலேயாவில் இருக்கிற கானா ஊருக்கு திரும்ப போறாரு. Now again Jesus Christ is coming back to Cana in Galilee where he changed the water into wine. Amen. 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 and இயேசு கிறிஸ்து அங்க வந்து முதலாக அற்புதத்தை அங்க செய்றாங்க. This was God's first miracle there. செஞ்சுட்டு அங்கேருந்து அப்படியே வந்து என்ன செய்றாங்க, அப்படியே ஒவ்வொரு இடமா போயிட்டு அதுக்கப்புறம் எருசலேமில் போயிட்டு ஊழியத்தை செய்து அப்படியே அநேக அற்புதங்களே போகிற இடங்களெல்லாம் அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் வந்து செய்கிறாங்க. வியாதியஸ்தரை குணமாக்குறாரு. So Jesus Christ is traveling to many places. All through the ways he is doing many miraculous sign, healing the sick people, doing many miracles there. அவருடைய கீர்த்தி தேசமெங்கிலும் என்ன செஞ்சது, பரவ ஆரம்பித்தது. Now his good news is spreading all over the place. இப்போ ஒவ்வொரு ஜனங்களும் எப்பொழுது இயேசு கிறிஸ்து வருவார் அப்படிங்கற எதிர்பார்க்கிற அளவுக்கு என்ன செஞ்சாங்க, மாறிட்டாங்க. Now all people are changed. They all have started waiting when Jesus Christ will come. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத குறித்து என்ன செய்யவில்லை, மகிழ்ச்சி அடையவில்லை. But still Jesus is not much happy about this. ஏன் அப்படின்னா, why? Because இவர்கள்லாம் எப்படிப்பட்ட ஜனங்கள்னா, அற்புதங்கள் செய்ததை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன செய்றாங்க, அவங்க விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. Jesus Christ is not happy because after seeing the miracle only these people are believing in God. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் நம்மட்ட? But what God Jesus is saying to us is, கண்டு விசுவாசிக்கிறத விட காணாமல் விசுவாசிக்கிறது தான் பாக்கியமான்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி தராங்க. Not by seeing visible, without seeing we should believe in God. This is what is God expecting from us. Amen. Amen. உதாரணமாக யோவான்ல நீங்க 6ஆம் அதிகாரம் வந்து 26ஆம் வசனம் 22ஆம் வசனத்துல இருந்து நீங்க 26ஆம் வசனம் வரை பாத்தீங்கன்னா, for example John 6:22 to 26 if you see, அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. there one situation is happening. அதாவது என்ன சம்பவம்னா, ஒரு ஜனங்கள் வந்து குறிப்பிட்ட ஜனங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை தேடி அந்த இடத்துக்கு வர்றாங்க. Some particular people finding out Jesus, they are coming there. எதுக்கு அந்த இடத்துக்கு தேடி வர்றாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்ன கூட்டி தான் என்ன நடந்துச்சுன்னா, அங்க வந்து why they are searching for Jesus and coming there, because just before that some days back அங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து அநேக ஜனங்களுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வார்த்தைகள் சொல்லுகிற பொழுது அங்க வந்து சாப்பிடாம இருக்கிறாங்க சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு வந்து என்ன செய்யறாரு, போஷிக்கிறாரு. Jesus Christ feeding more than 5,000 people with 5 loaves and 2 fishes there while he was talking about the kingdom. Amen. Amen. So வந்து இப்போ வந்து ஜனங்கள் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுறார். அவர் வந்து வேற அக்கறை போயிட்டு திரும்பி வரும்போது ஜனங்கள் வந்து கேக்குறாங்க, ரபி நீங்க வந்து எங்க போயிட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட கேக்குறாங்க. Now people, because of this, they started asking Jesus, Rabbi, where did you went? இப்போ ஆண்டவரோட இருதயத்தை அறிந்ததனால என்ன சொல்றாருன்னா, now Jesus know the people's heart. Now what he is saying is, யோவான் 6:26ல in John 6:26 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. Jesus answered, I tell you the truth, you are looking for me not because you saw miraculous sign, but because you ate the loaves and had your fill. ஆமென். Amen. சாண்டு என்ன சொல்றாரு, அற்புதங்கள் நடந்தால் அல்ல அப்படின்னா, அற்புதங்கள் செய்தார் தேவன் நாம மகிமைப்பட்டது. ஸோ அந்த தேவன் நாம மகிமைப்பட்டது குறித்து உங்களுக்கு நீங்க அக்கறை இல்லை, பட் வந்து உங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடைச்சது, அந்த போஜனத்துக்காக தான் நீங்க வந்து என்னை தேடுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை அவங்களுக்கு சொல்றாரு. Now Jesus is saying, not because of the sign that you saw you believe in me, just because your stomach is full, because of that you are following me. So இந்த நாளிலும் கூட, in these days, நீங்களும் நானும், you and I, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, God Jesus Christ, என்ன பர்பஸ்க்காக நம்ம தேடுகிறோம், for what purpose we are finding Jesus Christ. ஆமென். அது ரொம்ப முக்கியம். Amen. That is very important. இந்த வசனம் சொல்லுது, இந்த இன்மைக்காக நம்ம அவரை தேடுவோம்னா நம்மை போல பரிதபிக்க கூட யாருமே இருக்க முடியாது சொல்கிறது. The scripture clearly says, if we find Jesus only for the worldly thing, it is very poor. The pity thing is that. ஆனால் வந்து இந்த ஜனங்கள், இப்பொழுது நம்ம 46 வசனத்துல பார்க்கிறோம், இந்த ஜனங்களும் ஆண்டவர் வந்து சில செய்த அந்த அற்புதங்கள் நிமித்தமாக தான் என்ன செய்றாங்க, இவங்க மேல விசுவாசம் வைத்துட்டு ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. Now these people only after seeing the miraculous sign they are following Jesus Christ. Only for that. இப்போதான் அவங்களுக்கு வந்து என்ன செய்யுது, கொஞ்சம் சரி இவட்ட போனா ஏதாவது நடக்கும் அப்படி சொல்லி என்ன செய்றாங்க, கொஞ்சம் நம்புறாங்க. Now only they started believing, okay, if we go to Jesus Christ something will happen like that. ஆனா வந்து நம்ம வந்து ஓகே அவர் கண்டிப்பா நம்பணும் தான், நமக்கு அப்படின்னா நமக்கு வந்து அற்புதம் வந்து வேண்டாமா அப்படின்னு நமக்கு கேட்க முடியாது. ஏன்னா அற்புதம் எல்லாம் வேணும், அதிசயங்கள் நடக்க தான் செய்யணும், ஓகே. பட் இருந்தாலும் நம்முடைய பர்பஸ் என்ன? பர்பஸ் அற்புதம் கிடையாது, அற்புதத்தை செய்கிற ஆண்டவர் தான் நம்முடைய பர்பஸா இருக்கிறார். Getting miracles happening, everything is very important, but more than that, knowing the one who is doing the signs is very important. Amen. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. So அற்புதங்களை காட்டிலும் இந்த அற்புதத்தை செய்கிற தேவன் நமக்கு முக்கியமா இருக்கிறார். More than the miracle, the one who is doing the miracle, the God, he is very important for us. Amen. 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 அதுதான் நமக்கு வேணும். We need that only. Hallelujah. Hallelujah. ஒரு கதை ஒரு ஸ்டோரி ஒன்னு சொல்வார்கள்.
there is a story. ஆக்சுவலி வந்து ஒரு ராஜா வந்து என்ன பண்ணானா, திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தானா. என்ன அறிவிப்புன்னா, என்னுடைய பொருட்கள் எல்லாம் வந்து நான் இத்தனாம் தேதி வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன், யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி சொன்னானா. Once a king announced saying that I'm going to sell all my things, everybody can come and take my things, like that. அதனால அன்னைக்கு அந்த பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாவே வந்து அந்த ராஜா வீட்டில் தான் இருந்துச்சான். அவர் சொன்ன டைமுக்கு வந்த உடனே எல்லாரும் ஆளுக்கு என்னென்ன கையில் கிடைக்குதோ அடி போட்டு சண்டை போட்டு நினைச்சிட்டாங்க, எல்லா ஒரு பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. Now the whole town was in king's house. What all things they want, they took and they went. ஒரே ஒரு மனுஷன் மட்டும் எதுவுமே எடுக்காம தனியா நின்று இருந்தானா. He was standing alone without taking anything. அப்ப அந்த ராஜாக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சாம். Now the king was very much surprised. அப்ப எல்லாரும் வந்து எடுத்துட்டீங்க, நீ மட்டும் ஏன்பா எடுக்கலன்னு சொல்லிட்டு அவளை வந்து ஒரு ஆச்சரியத்தோட கூட கேட்டானா. Now king was very surprised and he asked, everybody came and they took whatever they want, but you didn't took anything. Why? அந்த மனுஷன் வந்து கண்ணில் கண்ணீரோட கூட சொன்னானா. With the tears in his eyes, that man said, ராஜாவே, king, எனக்கு இந்த பொருட்கள் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அது தேவையில்லை. I'm not interested on all materials. ஸோ எங்களை இத்தனை நாளும் கரெக்டாக வந்து சரியாக வந்து எங்களை கவனிச்சுக்கிட்ட பாதுகாத்துக்கிட்டு இருந்த ராஜாவாகிய நீங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நினச்சி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டானா. Yeah, he hugged the king saying that all this material I don't need and I'm not interested. I'm interested in the one who took care of us, that is you, like that. He said. Amen. And he hugged the king. Amen. So அப்படிப்பட்ட அன்பை தான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். This kind of love Jesus is expecting from Amen. us. Amen. ஏன்னா வசனம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். The scripture clearly says first we need to seek the kingdom, rest everything will follow us. So தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது, அவரை நாம் முழு மனதோடு கூட நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். God is expecting that we need to love him with full heart and soul. Amen. Amen. So இங்க இந்த வசனத்துல பார்க்கிறோம் என்ன சொல்றதுன்னா, அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாய் இருந்தானாம். Now in this verse we are saying like in a royal's house one official son is laying sick there in Capernaum. அப்படிங்கற வந்து காரியத்தை வந்து இயேசு கிறிஸ்துட்ட கொண்டு வராங்க. This news they are bringing to Jesus Christ. ஆக்சுவலி வந்து அவன் வந்து ராஜா வீட்ல தான் வந்து அவன் வேலை பார்க்கறவனோட பையன் தான் அவன். எதுக்கு வந்து இயேசு கிறிஸ்துட்ட அவன் கொண்டு வரணும்? Now this official is working in royal's place. Now why he needs to bring this news to Jesus Christ? ஏன்னா ராஜாட்ட சொன்னா அவங்க டீம்ல இருக்கிற அல்லது அவங்க கூட இருக்கிற அபிஷியல்ட்ட சொன்னா பெரிய பெரிய நல்ல வைத்தியர், நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்குமே. எதுக்காக இயேசு கிறிஸ்துட்ட வரணும்? Since he is working in royal's place, he can ask the king itself. They will arrange a doctor, good medical, everything. But why they are bringing the news to Jesus Christ? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். The scripture clearly says the thing which is impossible by man is possible by God. So இந்த மகனுக்கு வந்த வியாதி பாத்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான வியாதி. So this man is sick, is having a deadly sick. Amen. அதனால இந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்து யார் தான் குணமாக்க முடியும்? ஜீவனை கொடுக்கிற தேவனாலேயே முடியும். The deadly disease can be healed only by God Jesus. Amen. Amen. அதை தெரிந்ததனால தான் என்ன செய்றாங்க, இந்த விஷயத்தை வந்து தேவனிடத்துல கொண்டு வராங்க. After knowing this only they are bringing this news to God Jesus. Amen. Amen. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53 5ஆம் அதிகாரம், அதே போல 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி. Isaiah 53:5 says that we are healed by his stripes. Amen. 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 அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். We are healed by his wounds. Amen. அதை தெரிந்திருக்குது. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் விசுவாசம் வந்தாச்சு. ஏன்னா முதல்ல வந்து இதே இந்த மார்க் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதே ஊர்க்காரங்க வந்து என்ன பண்ணாங்க, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுதோ ராஜா வீட்டில இருந்து கூட என்ன செய்றாங்க, வந்து ஆண்டவரே நீங்க தான் என் பிள்ளையை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அளவுக்கு என்ன செய்றாங்க, விசுவாசம் வந்திருக்கிறது. Now the people came to know about Jesus, everything, the miraculous sign, everything the people came to know. That is why even from the royal's house they are coming and asking help from Jesus Christ. ஆனாலும் இவர்கள் தேவன் மீது இருக்கிற அன்பினால வராதபடிக்கு தேவன் செய்த அற்புதங்களை கண்டதனால என்ன செய்றாங்க, நமக்கு ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி என்ன செய்றாங்க, வருகிறதை பார்க்கிறோம். But people are not coming to Jesus Christ because of the love they have with Jesus, only for the miracle that Jesus performed. ஆனா நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும், ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்வதாக இருக்க வேண்டும். But our heart should be like we should accept God Jesus Christ. நம்ம எப்போதுமே கிரியேட்டர் ஆகிய அவரை என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். Always our heart should accept the creator. நம்ம என்ன செய்றோம், கிரியேட்டரை விட்டு கிரியேஷனை புள்ள என்ன செய்றோம், ஏற்றுக்கொள்கிறோம். அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் சொல்லி நம்ம சொல்கிறோமே தவிர அது உண்டாக்கின கிரியேட்டர் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யணும், அநேகத்துல
மறந்து விடுகிறோம். அநேக நேரத்தில் என்ன செய்யலாம், நம்ம வந்து அவரை வந்து தள்ளியே வைத்திருக்கிறோம். But we human beings seeking only for the creation, the things which are created by him, but not the creator. We don't seek for the creator. Amen. Amen. So நம்முடைய இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். God is talking to us this day. Amen. Amen. நம்முடைய இதயத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். He is talking with இதை us. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, All those who listen. இந்த கர்த்தருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? Today what we are doing for God. நாம வந்து தரிசித்து ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம வந்து வாழ்க்கை நடத்துகிறவர்கள் அல்ல, அதுக்காக நான் அழைக்கப்படவில்லை. நம்ம வந்து விசுவாசித்து என்ன செய்யறோம், வாழ்க்கை நடத்தும்படி By அழைக்கப்பட்டிருக்கிறோம். seeing the vision, we should not live our life. With faith, we need to live our life. For that only we are called. Amen. Amen. Hallelujah. 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 கண்களை மூடுவோமா? Close your eyes. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோகத்தின் Thank you, தேவனே, Jesus. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் உம்முடைய Thank you, கரத்தில் Jesus. இருக்கிறது அப்பா. Thank you, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே தரிசித்து நடக்காதபடிக்கு Thank you, Jesus. விசுவாசித்து நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரை எங்களை Thank you, அர்ப்பணிக்கிறோம் Jesus. தகப்பானே. Thank you, Jesus. ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க அற்புதங்களை செய்ததுனால அந்த ஜனங்கள் அதை பார்த்ததுனால என்ன செய்றாங்க, உம்மை விசுவாசிக்கிறாங்க. ஆனா எங்களுக்குள்ளேயோ ஆண்டவரப்பா, உம்மை நாங்கள் பார்த்திராத பொழுதே ஆண்டவரே, எங்களுக்குள்ள உம்மை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை தேவன் தந்திருக்கிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் அபரிவிதம் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய இருதயத்தில் தேவனை குறித்து இருக்கிற ஆண்டவர் அந்த விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. அவன் தேவன் கொடுத்திருக்கிற அந்த அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. தேவன் கொடுத்திருக்கிற அந்த இரக்கம் கிருபை அளவில்லாமல் ஆண்டவரை பெருகி அந்த மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி கர்த்தர் நீங்க நடத்துங்கப்பா. நான் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. Amen. 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 Praise Lord. God bless you.